தமிழ்நாடு அரசு 78வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு சிறப்பாக செயல்பற்றிய அரசு ஊழியர்களுக்கும் நிறுவனம் தனிநபர்களுக்கு வந்து நல்ல விருதுகள் வழங்கியிருக்கும். ஸோ அந்த கண்டென்ட் தான் இப்போ பார்க்க போகிறோம். தனிநபர் பிரிவில் வந்து விருது பெற்றவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது வனிதா இவங்க வந்து முதல்வரினுடைய முகவரித்துறையில் தலைமை தொழில்நுட்ப அலுவலராக பணியாற்றியிருப்பாங்க. ஸோ பல்வேறு திட்டங்களுக்கான பயனாளிகளை வந்து சிறப்பாக தேர்வு செய்யக்கூடிய பணியை செஞ்சுருக்காங்க. அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய பங்களிப்புக்காக இந்த விருது வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வி ஜெயசீலன் அப்படிங்கிறவர் விருதுநகர் ஆட்சியர். ஸோ உயர்கல்வியில் மாணவர் சேர்க்கை விகிதத்தை கணிசமாக உயர்த்தியதற்காக அவருக்கு இந்த விருது வழங்கப்படுது. ஜெயசீலனுக்கு வந்து உயர்கல்வியில் மாணவர் சேர்க்கையை கணிசமாக உயர்த்தியதற்காக இந்த விருது கொடுக்குறாங்க. அடுத்து இளம் பகவத் இவருக்கு வந்து பொது நூலகங்கள் துறை இயக்குநராக இருந்தவர். சென்னை பன்னாட்டு புத்தக கண்காட்சி வாயிலாக தமிழ் இலக்கிய படைப்புகளை உலக மொழிகளுக்கு எடுத்து செல்லவும் உலகில் இருக்கக்கூடிய சிறந்த நூல்களை தமிழில் மொழிபெயர்க்கும் வழிவகை செய்ததற்காக இவருக்கு வந்து இந்த விருது கொடுக்குறாங்க இளம் பகவத். ஓகேவா. முக்கியமாக தனிநபர் பிரிவில் யார் வனிதா அவர்கள் வந்து முகவரித்துறையினுடைய தலைமை தொழில்நுட்ப அலுவலர், கலைஞர் மகளிர் உரிமைத்துறை உட்பட்ட பல்வேறு திட்டங்களுக்கு வந்து பயனாளர்களை சிறப்பாக செயல்படுத்தி கொடுத்தாங்க. ஜெயசீலன் வந்து விருதுநகர் ஆட்சியர் உயர்கல்வியில் மாணவர் சேர்க்கையை வந்து கணிசமாக உயர்த்தியதற்காக இந்த விருது வழங்கியிருக்காங்க. இளம் பகவத் அப்படிங்கிறவருக்கு பொது நூலகங்கள் துறை இயக்குனர். நம்முடைய தமிழ் இலக்கிய படைப்புகளை உலக மொழிகளுக்கு எடுத்து செல்லவும் உலக மொழிகள் இருக்கக்கூடிய நூல்களை தமிழ் மொழி கொண்டு வருவதற்காக செயல்படுவதற்காக இவருக்கு இந்த விருது வந்து கொடுத்துருக்காங்க. சரியா. அடுத்து அமைப்பு பிரிவில் யாருக்கு வந்து என்ன விருது கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். தமிழ்நாடு உறுப்பு மாற்று ஆணைய உறுப்பினர் செயலர் இருக்காங்களா, நான் கோபாலகிருஷ்ணன் அவருக்கு இந்த விருது கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு உறுப்பு மாற்று ஆணைய உறுப்பினர் செயலர். ஸோ உறுப்பு மாற்று சிகிச்சை திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தியதற்காக இந்த விருது வந்து கொடுத்துருக்காங்க. உறுப்பு மாற்று சிகிச்சை திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தியதற்காக கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கு ஒரு விருது. அடுத்து தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிர்வாக இயக்குனர் திவ்யதர்ஷினி. ஸோ இவங்களுக்கு வந்து எதுக்காக அப்படின்னா முதல்வருடைய காலை உணவு திட்டத்தை வந்து சிறப்பாக செயல்படுத்தியதற்காக மற்றும் மகளிர் சுய ஒதுக்கீடுகளை கொண்டு சிறப்பாக செயல்படுத்தியதற்காக இந்த விருதை வந்து கொடுத்துருக்காங்க. திவ்யதர்ஷினிக்கு விருது. ஓகேங்களா. மகளிர் மேம்பாட்டு நிறுவன நிர்வாக இயக்குனருக்கு. அப்புறம் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழக மேலாண் இயக்குனர் இன்னசென்ட் திவ்யா அவங்களுக்கு வந்து நான் முதல்வன் திட்டம் வாயிலாக வந்து இளைஞர்களை திறன் வளர்ப்பு பயிற்சி முறைகளில் புகுத்தியதற்காக இந்த விருது வாங்குறாங்க. இது எல்லாமே கவர்மெண்டுடைய ஸ்கீம்ஸ் வந்து செயல்படுத்துறதுக்காக கொடுக்குறாங்க. ஒன்று வந்து உறுப்பு மாற்று சிகிச்சை திட்டத்துக்காக செயல்படுத்தின கோபாலகிருஷ்ணன், ரெண்டாவது காலை உணவு திட்டத்தை வந்து செயல்படுத்தியதற்காக திவ்யதர்ஷினி, நான் முதல்வன் திட்டத்தை செயல்படுத்துறதுக்காக இன்னசென்ட் திவ்யா. ஸோ இவங்களுக்கு வந்து இந்த விருதுகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து முக்கியமானது இது எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இவங்களை பற்றி கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வந்து ஒவ்வொரு வருஷமும் இருக்குது. சரியா. இந்த விருதுகள் தகைச்சால் விருது யார் வாங்கினாங்க, அப்துல் கலாம் விருது யார் வாங்கினாங்க, கல்பனா சாவ்லா விருது யார் வாங்கினாங்க அப்படிங்கிறத கொஸ்டினாக கேட்கலாம். ஸோ இந்த வருடத்துக்கான தகைச்சால் விருது வந்து காங்கிரஸினுடைய கட்சியினுடைய மூத்த தலைவர் குமரி ஆனந்தன் அவர்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. காங்கிரஸினுடைய மூத்த தலைவர் குமரி ஆனந்தன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய விருது வந்து இஸ்ரோவினுடைய சந்திராயன் 3 விண்கல திட்ட இயக்குனர் வீரமுத்துவேலு இவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரியா, நோட் பண்ணிக்கோங்க. வீரமுத்துவேலு அவர்களுக்கு இவர் யார், இஸ்ரோவின் சந்திராயன் 3 விண்கல திட்ட இயக்குனராக இருந்தவர் பி வீரமுத்துவேலு. ஸோ அவங்களுக்கு வந்து அப்துல் கலாம் விருது. அடுத்து கல்பனா சாவ்லா விருது. கல்பனா சாவ்லா விருது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடலூரை சேர்ந்த செவிலியர் சபீனா அவர்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கடலூரை சேர்ந்த செவிலியர் சபீனா, அதாவது வயநாடு நிலச்சரிவு நடந்துச்சு இல்லையா. ஸோ அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா துணிச்சலாக பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு சென்று காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை கொடுத்ததுக்காக இவங்களுக்கு வந்து இந்த விருது வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து வந்து சிறந்த மாநகராட்சி மற்றும் நகராட்சி விருது. சிறந்த மாநகராட்சி விருது வந்து சென்னை மாநகராட்சியினுடைய 16வது மண்டலம். அது மட்டும் இல்லாமல் கோவை மாநகராட்சிக்கு சிறந்த மாநகராட்சி விருது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. சிறந்த நகராட்சி அப்படின்னு பார்த்தா திருவாரூர் நகராட்சி சிறந்த நகராட்சி ஆகும். சிறந்த பேரூராட்சி அப்படின்னு பார்க்கும்போது கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சூலூர் வந்து சிறந்த பேரூராட்சியாகவும் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் முக்கியமானது. ஸோ மற்றதெல்லாம் ஜஸ்ட் வந்து ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. ஸோ இது கண்டிப்பாக கேட்பாங்க. இது வந்து எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ். ஓகேவா. ஸோ இதுக்கான PDF டெலிகிராம் குரூப்பில் இருக்குது. ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஓகே. ஸோ தேங்க்யூ. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.